ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பார்த்து அப்படின்னா, நீங்கள் டீல் பண்ண பர்சனுக்கு உங்ககிட்ட என்ன இன்டென்ஷன் இருக்குது, தென் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட என்ன இன்டென்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, தென் கண்டினியூஸாக இந்த வீடியோ எனக்கு புஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ போடுற மாதிரி இருக்குது. ஓகே, தென் வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா ஷோராக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தென் வீடியோ பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க, சேனல் கூட கனெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களோட எனர்ஜி நம்ம வீடியோவில் வரும். ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ரூலில் நம்ம எடுத்து வைக்கிறது உங்களோட இன்டென்ஷன். செகண்ட் ரூலில் நம்ம எடுத்து வைக்கிறது தேர்ட் பார்ட்டியோட இன்டென்ஷன். ஓகே, decide marriage, deeply hurt, foundation, toxic attraction. Okay, second role third part. Okay, regret, self healing, rejuvenation, togetherness, vibration, weakness. Six of Pentacles, Knight of Pentacles, Queen of Swords, Completion, Chariot, Fool. Justice, Page of Wands, Ace of Wands, Tower, King of Cups, Nine of Pentacles. Okay, தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் டீல் பண்ணுற பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டிக்கு என்ன இன்டென்ஷன்ஸ் இருக்குது, தென் உங்ககிட்ட என்ன இன்டென்ஷன் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இது ரெஸ்னேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ரெஸ்னேட் ஆகுறவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நம்ம ஃபீமேல்னால மேல் பற்றி பேசுகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறது உங்களோட எனர்ஜி. உங்களோட பர்சன்ஸுக்கும் உங்கள் பர்சன்ஸுக்கும் உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, தென் ஃபஸ்ட் வந்து ஒரு பர்சன் ஆக்சுவலி என்ன திங்க் பண்ணுறது, ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் மேரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இல்லைன்னா இவர் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இவர் திங்க் பண்ணிட்டு. ஓகே, மேபி இவர் ஆக்சுவலி மேபி என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு டைமில் எமோஷ்னலி நீங்கள் அட்டாச் ஆகக்கூடிய ஒரு டைமில், எமோஷ்னலி கனெக்ட் ஆகக்கூடிய டைமில் இவரோட மைண்டில் தோன்ற விஷயம் ஜஸ்ட் ஒரு இவருக்கு உங்களை இஷ்டம் இல்லாமல் இஷ்டம் உண்டு. பட் அது ஒரு ஸ்னேகங்கிறது ஒரு விஷயத்தை ஒரு போது இவர் அதை மனசிலாக்கிட்டு ஜஸ்ட் ஒரு இவர் அட்ராக்ஷன், ஜஸ்ட் அட்ராக்ட். மேபி மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ரெண்டு பேருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு, ஷோராக உண்டு. இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகுது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, இந்த ஒரு டிஃப்ரென்ஸை வச்சுட்டு இவர் ஃபீல் பண்ண விஷயம் மேபி மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, அப்படி இருக்கிற பட்சம் இந்த பர்சன் திங்க் பண்ண விஷயம் ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன். ஓகே, ஸோ அதனால தான் நீங்கள் எமோஷ்னலி அட்டாச்சாக இருக்க டைமில், எமோஷ்னலி கனெக்டடாக இருக்க ஒரு டைமில், இல்லைங்க எமோஷ்னலி நீட் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு டைமில் இவர் அதை மைண்ட் பண்ணிட்டு இவர் கோ வித் ப்ரோ சுச்சுவேஷன் இவர் போயிட்டு உண்டு. என்னோட சந்தோஷம், என்னோட ஹாப்பினஸ், என்னோட மன நிம்மதி, என்னோட செல்ஃப் லவ், கரியர், ஃபேமிலி, கோல் இதை நோக்கி இவர் ஓடிட்டு உண்டு. உங்களை இவர் மைண்ட் பண்ணிட்டு இல்லை. ஏன்னா இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன்.
இவரை பொறுத்த மட்டும் எப்படி இருந்தாலும் நீயும் நானும் சேர முடியாது, இல்லைங்க நான் மேரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு குவாலிட்டிஸ் இது நீங்கள் இல்லைனா இவர் திங்க் பண்ணுறோம். பட் எனிவே ஏதோ ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது, எனிவே ஏதோ ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகுது, மேபி அது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கலாம்னு இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டிங்கிறது மேபி இந்த ஒரு போஸ்டோட ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். ஓகே, பட் இவர் ஆக்சுவலி சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு, இவர் உங்களை விட்டுட்டு வேறொரு ஆப்ஷன்ஸ் கூட இவர் போயிட்டு உண்டு. ஸோ அதான் இங்கே நமக்கு வந்துட்டு உண்டு. இங்கே இவரோட ஆப்ஷன்ஸாக இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. ஓகே, கரண்ட்லி நீங்களே ரொம்ப டீப்லி ஹர்ட் ஆகிட்டு உண்டு இந்த ஒரு பர்சன். ஏன்னா நீங்கள் எமோஷ்னலி இவர் கூட அவ்வளோ தூரம் அட்டாச்ட் ஆகிட்டு உண்டு, இவர் நீங்கள் டிபெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு உண்டு. ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது நம்ம காதில் புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இங்கே கொடுத்து ஏமாந்திட்டு உண்டு. கடைசி வரைக்கும் மேபி உங்களோட தோட் இப்படி இருந்திருக்கலாம். ஓகே, நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுப்போம், நம்ம ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், எவ்வளோ தூரம் நம்ம எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எஃபோர்ட் கொடுப்போம். ஸோ ஷோராக இன்றைக்கி இல்லைங்க நாளைக்கு திருந்துவோம், இல்லைங்க இன்றைக்கி இல்லைங்க நாளைக்கு என்னோட ஸ்நேகத்தை மனசில் ஆக்குவான்னு ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் கடந்து போயிட்டு உண்டு. பட் கடைசி எண்ணிங்கில் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு வேறு ஆப்ஷனை போய் பார்த்துட்டு உண்டு. ஸோ அப்படி அந்த ஒரு விஷயங்கிறது உங்களுக்கு அவ்வளோ தூரம் சில விஷயங்கள் நமக்கு உள்ளே இருந்து அப்படி டீப்பாக ஹர்ட் ஆகுன்னு சொல்கிற மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு அத்தனை மாத்திரம் டீப்பாக ஹர்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா எனக்காவது ஒரு நாள் நம்ம நினைக்கிறது நடக்கணும் ஒரு தாட்டில், ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கேர் இல்லை, லவ் இல்லை, எஃபோர்ட் இல்லை, எதுவுமே இல்லை. பட் என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்குங்கிற ஒரு ஹோப்பில் நீங்கள் முன்னோட்டு போயிட்டு கடைசி எண்டிங்கில் இந்த ஒரு பர்சன் வேறு ஒரு ஆப்ஷனை தேடி போயிட்டு உண்டு. ஸோ அது உங்களுக்கு டீப்லி ஹர்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ இது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், மேபி இந்த பர்சனுக்கு இது டாக்ஸிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம், கண்ட்ரோலிங்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம், டாக்ஸிக்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம், மைண்ட் கேம் கலைக்கிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். காரணம் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் கொடுத்த எஃபோர்ட் தெரியும், இவருக்கு நீங்கள் கேர் பண்ணது தெரியும், லவ் பண்ணது தெரியும், எல்லாமே தெரிஞ்சு இந்த ஒரு பர்சனுக்கு மைண்டில் நீங்கள் பெட்டர் இல்லை, இவரை மேரேஜ் பண்ணுற ரீதிக்கு நீங்கள் பெட்டர் இல்லைன்னு ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அதனால இவர் வேறு ஆப்ஷனை தேடி போயிட்டு உண்டு. ஓகே, பட் எல்லாம் தெரிஞ்சு இவர் நான் அடிச்சுட்டு உண்டு, எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும் எல்லாம் அறிந்த அறியாத மாதிரி கண்ணும் காணாத மாதிரி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை நின்றுட்டு உண்டு. ஓகே, பட் கரணி உங்களோட வைப்ரேஷன் கேட்டிங்க அப்படின்னா கரணி நீங்கள் ஒரு ஜஸ்டிஸ்க்காக இங்கே போராடுறீங்க சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி இல்லாட்டாலும் என்னைக்காவது என்ன புரிஞ்சுப்பேன், என் மனசு உனக்கு புரிஞ்சுக்கும், இல்லைங்க என் காதில் என்னைக்காவது உனக்கு புரிஞ்சுக்கும், அன்றைக்கி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் ஒன்று ஒரு ஹோப்போடு நீங்கள் முன்னோட்டு போயிட்டு உண்டு. பட் அது உங்களுக்கு டீப்பாக ஹர்ட் ஆன பிறகு நீங்கள் இப்போ கரண்ட்லி நீங்கள் ஒரு ஜஸ்டிஸ்க்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் 4 வருஷம் நின்று அப்படின்னா 2 வருஷம் நின்று அப்படின்னா நான் கொடுத்த எஃபோர்ட்டுக்கும் ஸ்நேகத்துக்கும் எனக்கு என்ன ஜஸ்டிஸ் கிடச்சிது, எனக்கு என்ன கிடச்சிது, ஏமாற்றமும் வலியும் துரோகம் தான் எனக்கு கிடச்சிது. எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஜஸ்டிஸ் வேணும், ஸ்ட்ராங்காக வேணும், ஒரு பிடிவாதத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா எனக்கு இதுக்கு மேலே டீப்லி ஒரு இத்தனை வருஷம் இன்றைக்கி இல்லைங்க நாளைக்கு திருந்தினோன்னு ஒரு ஹோப்போடு நான் முன்னோட்டு போனேன். எனக்கு இதுக்கு மேலே எனக்கு ஹர்ட் ஆக முடியாது, எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, எனர்ஜி இல்லை, எனக்கு இது போதுன்னு ஒரு இந்த ஒரு லெசன் எனக்கு போதுங்கிற ஒரு தோட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. கரண்ட்லி எனக்கு ஜஸ்டிஸ் எதுக்கு இந்த ஒரு பர்சன் நான் மீட் பண்ணேன், எதுக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்தாங்க, ஏன் நான் யாரு கூட இத்தனை அளவுக்கு அட்டாச்ட் ஆகிட்டு இவன் கூட ஏன் நான் இவ்வளோ அட்டாச்ட் ஆனேன், ஏன் மேபி நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இம்பார்ட் கொடுக்குற கேரக்டர் இருக்கலாம், பட் ஏன் நான் என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மீறி அவங்ககிட்ட இவ்வளோ தூரம் நான் க்ளோஸ் ஆனேன், இன்றைக்கி நான் கொடுத்த ஒரு கேர் லவ் இந்த ட்ரூ ஸ்நேகத்துக்கு வேல்யூ என்ன, ஸ்நேகன்னு ஒரு விஷயம் இருக்கிறது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட காதலுக்கு வேல்யூ என்ன, ஜஸ்டிஸ் என்ன, எனக்கு ஜஸ்டிஸ் வேணுங்கிற ஒரு காரணம் ஜஸ்டிஸ் வேணுங்கிற பிடிவாதத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. மேபி இந்த ஒரு பர்சன் எனக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கல அப்படின்னா நான் ஆத்மார்த்தமாக நமக்கு ஒரு டிவைன் பவர் எனக்கு ஷோர் எனக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். ஏன்னா உங்களோட தோட்டம் என்ன அப்படின்னா ஓகே இவன் பண்ண விஷயங்கள் வெளிப்பார்வைக்கு தெரியாமல் இருக்கலாம் யாருக்கும், பட் இறைவனுக்கு கட்டாயம் தெரியும்ல. ஓகே, ஸோ அதனால் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணுங்கிற ஒரு தாட்டோட கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர பிடிவாதமாக இருக்கிறீங்க. ஃபீலிங்ஸ் நீங்கள் எமோஷன் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகலை, சேசிங் பண்ண போகல, ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேண்டாம் இல்லை வேணும். எப்படி வேணும் அப்படின்னா கமிட்மெண்ட் வேணும், ஒரு ஃபவுண்டேஷன் வேணும். ஏன்னா அது உங்களுக்கு இல்லை, அது இல்லாத ஒரு பட்சத்துக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறது. நேற்று வரைக்கும் அது எதுவுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லை. ஓகே இன்றைக்கி இல்லைங்க நாளைக்கு திருந்துவான் புரிஞ்சுப்பான்னு ஒரு தாட்டோட ரிலேஷன்ஷிப் முன்னோடு கொண்டு போயிட்டு லாஸ்ட் உங்களுக்கு கிடைச்சது ஏமாற்றம். அப்போ ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் எதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும், எதுக்காக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கணும். அப்போ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈவன் ஜஸ்டிஸ் கொடுக்கலைங்க, நான் ஆத்மார்த்தமாக நமக்கு ஒரு டிவைன் பவர் எனக்கு ஷோராக ஜஸ்டிஸ் கொடுத்த என்னோட ஸ்நேகத்துக்கும் என்னோட ட்ரூ லவ்வுக்கும் வேல்யூ என்ன. இந்த ஒரு தாட்டில் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு என்றைக்கு நீ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறியோ, இல்லைங்க ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்குறியோ, இல்லைங்க ஒரு கிளாரிட்டி கொடுக்குறியோ, அன்றைக்கி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை என் லைஃப்பில் நான் திங்க் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். அது வரைக்கும் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னு ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு அது வரைக்கும் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தேவையில்லை. ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு ஹர்ட் ஆகிறதுக்கு ஸ்ட்ரென்த்னு ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு பயங்கர ரூடாக நிற்கிறீங்க. டோட்லி நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு டோட்லி உங்களை சேஞ்ச் ஆக்க வச்சுட்டு. ஏன்னா அந்த நம்ம சேஞ்ச் ஆகிறதுக்கு ரீசன் கேட்டிங்க, நம்ம படுற வலியும் வேதனையும் ஏமாற்றம் லெசன் தான். நம்ம லெசன் லேர்ன் பண்ண நம்ம திருந்தோன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃபவுண்டேஷன் வேணும், ஒரு அஸ்திவாரம் வேணுங்கிற தோட்டு நீங்கள் வந்துட்டு. இவர் ஆக்சுவலி டாக்ஸிக் பர்சன் நான் இல்லைன்னு சொல்லலாம். பட் இவர் ஆக்ஷன் எடுப்பார். நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் இவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இவர் ஷோர் ஆக்ஷன் எடுப்பார். காரணம் கேட்டிங்க அப்படின்னா அந்த போஸ்டருக்கு கூட கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ட்ராவல் பண்ணுற ஒரு டைம் இந்த போஸ்ட் நீங்கள் மீட் பண்ணிக்கலாம். இல்லைங்க இது ஒரு போஸ்ட் ட்ராவலிங் லெட்டர் ஒர்க் பண்ணுற ஒரு போஸ்ட்னாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் இவங்களோட பாஸாக இருக்கலாம். எனிவே இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஏன் ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்குறாங்க, இல்லைங்க ஏன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, வேறு யாரு கூட இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகலை. அதனால் இவர்கிட்ட இது இப்போ இல்லாட்டாலும் 7 மந்த்துக்குள்ளாடி இப்போதைக்கு இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்காட்டாலும் இவர் ஷோர் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஆக்ஷன் எடுப்பார். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நேரில் உங்களை மீட் பண்ணியிருக்கிற ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இவர் ஒரு ஆக்ஷன் எடுப்பார். தென் எனிவே ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்போ அது அது உங்களுக்கு கிடைக்கும், டைம் எடுத்துக்கும். ஓகே, மேரேஜ் உங்களை பண்ணிப்பாங்க கேட்டால் ஷோராக மேரேஜ் பண்ணிப்பாங்க. அது பட் டோட்லி இந்த ஒரு பர்சன் டாக்ஸிக்கான ஒரு பர்சன் உங்களை கண்டு பயப்படுற ஒரு கேரக்டரில் இவர் கிடையாது. பட் எனிவே இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு மனசில் ஆகிட்டு. ஓகே, நீங்கள் இவர் ஆத்மார்த்தமாக லவ் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு இல்லை. ஏன்னா ஸ்னேகம் கொடுத்துட்டே இருக்கும்போது திகட்டி போகும்னு சொல்கிற மாதிரி இவருக்கு திகட்டி போயிட்டு. அப்போ அந்த ஸ்னேகம் இல்லைன்னு சொல்லும்போது அவருக்கு அது மனசில் ஆகிட்டு. நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று இழந்துட்டோம், நமக்கு வேறு எங்கேயும் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகலையே, அதை மாதிரி யாரும் இல்லையே. எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எத்தனை பேர் லைஃப்பில் வந்து போனாலும் இவங்கள மாதிரி முட்டாள் இல்லைங்க, இவங்கள மாதிரி நம்புகிற மாதிரி யாருமே இல்லையே. நீங்கள் இவர் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்களா இருக்கும். இதே மாதிரி வேறு யாரும் நம்புறதுக்கு ரெடி இல்லை. ஓகே, இல்லைங்க இவரோட ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா இருக்கும். இவரோட ஒரிஜினல் இவரோட டாக்ஸிக் கேரக்டர் தெரிஞ்சு நீங்கள் இவர் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு. பட் இவருக்கு லைஃப்பில் புதுசாக வந்தவங்க யாரும் அந்த மாதிரி இல்லை இவருக்கு. ஓகே, உங்களை மாதிரி யாரும் இல்லை. அதனால தான் இவருக்கு உங்ககிட்ட ஃபீலான ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு வேறு யார்கிட்ட இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஸோ அதனால் இவர் உங்களை மேரேஜ் பண்ணிப்பார். கமிட்மெண்ட் இஷ்யூ இருக்கலாம். மேபி நான் சொன்னேன் உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு, அதனால் கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு. ஸோ ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக கிடைக்கும். அது கிடைக்கிறது ரீசன் கேட்டிங்க அப்படின்னா கரண்ட்லி நீங்கள் இருக்கிற ஒரு வைப்ரேஷன், ஹை வைப்ரேஷன். ஓகே, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜஸ்டிஸ் வேணும், இதுக்கு மேலே எனக்கு ஏமாற முடியாது. உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் சப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காரியம் இல்லைன்னு சொல்லும்போது அதை சப்ரெஸ் பண்ணுறதான் இம்பார்ட்டன்ட் நினச்சிருக்கலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் பிடிவாதம். ஓகே, எனக்கு ஜஸ்டிஸ் வேணும், இதுக்கு மேலே எனக்கு நம்பி ஏமாற முடியாது, எனக்கு இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இனி எனக்கு ஒரு ஹோப் உண்டு, நீ கொடுக்குற ஒரு கமிட்மெண்ட் இல்லைங்க ஒரு ஃபவுண்டேஷன் ஷோராக கொடுப்பார். ஓகே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. 7 மந்த்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஓகே, தென் நீங்கள் இப்போ தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சன்ஸ்குள்ள இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி நமக்கு நம்ம சம்டைம் நமக்கு ஆக்சுவலி யூனிவர்ஸ் நமக்குன்னு ஒரு விஷயம் எழுதியிருக்கும். நமக்கான ஒன்று யூனிவர்ஸ் எழுதியிருக்கும். பட்டு மனுஷனோட ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்னால நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதில் நமக்கு காசு அதிகமாக இருக்குது, இல்லைங்க எதில் போனால் நமக்கு சேஃப் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை ராங்காக சூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நமக்கு அந்த இடத்துல கன்வீனியன்ஸ் ஆட்டி கிடைக்கும். ஓகே, இவர் ஆக்சுவலி உங்களை சூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இவர் வேறு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு உண்டு. சம்டைம் இவர் ஆப்ஷன் தான் பெட்டர்னு நினச்சிட்டு உண்டு. இதுதான் எனக்கு வேல்யூன்னு நினச்சிட்டு உண்டு, இதுதான் எனக்கு சேஃப்னு நினச்சிட்டு உண்டு. எப்போவுமே எனக்கு கூட தேர்ட் பார்ட்டி இருக்கணுங்கிற ஒரு ட்ரஸ்ட் இவருக்கு இருந்துட்டு உண்டு. எப்போவுமே என் கூட எந்த கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் எல்லா சுச்சுவேஷனும் என் கூட இருக்கணும். ஓவர் அட்டாச்மெண்ட் இந்த போஸ்டருக்கு தேர்ட் பார்ட்டி கூட இருந்துட்டு இதுதான் உண்மையான விஷயம். ஓகே, ஆனால் இங்கே நமக்கு டவர் கார்டாக வந்துட்டு இவர் எவ்வளோ தூரம் தேர்ட் பார்ட்டி வேணும் தேர்ட் பார்ட்டி இம்பார்ட்டன்ட் தேர்ட் பார்ட்டி இல்லைங்க எனக்கு லைஃப்பில் இவரை எவ்வளோ தூரம் தேர்ட் பார்ட்டி வேணும் நினைக்கிறாரோ அவ்வளோ தூரம் தேர்ட் பார்ட்டி கிட்ட இவருக்கு அடி கிடச்சிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் வேணால் இனி வரைக்கூடிய டைமில் கேட்டு பாருங்கள். ஓகே, ஷோராக இவருக்கு அடி கிடச்சிட்டு உண்டு. இவர் சில விஷயத்தை இவரை ட்ரஸ்ட் பண்ணிருக்கலாம், அந்த ஒரு ட்ரஸ்ட்டை தேர்ட் பார்ட்டி பிரேக் பண்ணிட்டு உண்டு. ஓகே, பட் இவர் வேணும் நினைக்க தேர்ட் பார்ட்டி அவ்வளோ லெசன் லேர்ன் பண்ணி கொடுத்துட்டு. ஓகே, ஸோ கரண்ட்லி இவர் ரிலேஷன்ஷிப் வெளியே ஓடணும் ஒரு தாட்டுக்கு வந்துட்டு. ஓகே,
இவர் மேபி அது பர்சன் சம்டைம் நினச்சிருக்கலாம், போதும் தேர்ட் பார்ட்டி போதும், நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம லைஃப்பில் ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டோம், ஒரு முடிவை எடுத்துட்டோம், இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நமக்கு தேர்ட் பார்ட்டி போதும், தேர்ட் பார்ட்டியை மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம், இல்லைங்க தேர்ட் பார்ட்டியை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு இவர் பல டைம் இவர் சிந்திச்சுட்டு. ஓகே, வெளியே நம்மளோட ப்ராப்ளம் 4 பேருக்கு தெரிய வேண்டாம், நம்ம தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணதுனால தேர்ட் பார்ட்டி கூட நம்ம லைஃப் ரன் ஆகட்டும் இவர் பல டைம் இவரை சிந்திச்சுட்டு. ஆனால் தேர்ட் பார்ட்டி கூட இவர் அட்டாச்ட் ஆக 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 தேர்ட் பார்ட்டி இவருக்கு அத்தனை தூரம் வலி வேதனை நம்பிக்கை துரோகம் கொடுத்துருண்டு. இவருக்கு தேர்ட் பார்ட்டி கூட ஜாயின் ஆகும் நினைக்க இவருக்கு அடி தான். ஓகே, நமக்கு டவர் கார்டாக வந்துட்டு. ஓகே, அதே சேம் டைம் இவருக்கு ஒரு ரிக்ரெட்டும் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம இவ்வளோ தூரம் வலியும் வேதனையும் நம்ம ஃபேஸ் பண்ண அப்படின்னா கர்மா. அதுவும் சொல்லுவாங்க, நல்லவங்களை ஏமாற்றும் போது அதுக்கான ஒரு அடி கட்டாயம் கிடைக்குன்னு சொல்கிற மாதிரி இவருக்கு ரியலைஸ் ஆகுது. உங்களை விட்டுட்டு ஆத்மார்த்தமான உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணனால தான் இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டி கிட்ட இவருக்கு ஒரு அடி கிடைக்குது. கரண்ட் சுச்சுவேஷனில் கர்மாவாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு இவருக்கும் ஒரு ரியலைசேஷன் உண்டு. இவருக்கு தெரியும், இவருக்கு தோணிட்டு உண்டு உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் இவர் கொடுத்துட்டு இல்லை, இவர் ரிக்ரெட் ஃபீல் பண்ணுறாரு. தேர்ட் பார்ட்டி கூட இவருக்கு இருக்க முடியல நம்ம சொல்லலாம். எஸ், அப்கோர்ஸ் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். நம்மளோட ப்ராப்ளம் யாருக்கு தெரிய வேண்டாம், 4 பேருக்கு தெரிய வேண்டாம், நம்மளோட ப்ராப்ளம் நம்மளோடய போகட்டும், இவர் 4 பேருக்கு தெரியாத இதுக்கு லைஃப்பை முன்னோட்டு கொண்டு போகலாம். ஓகே, பட் இவருக்கு ஒரு ரிக்ரெட் ஃபீல் ஆகுது. உனக்கு பண்ண துரோகத்தை தான் இப்போ நான் அனுபவிக்கிறேன். ஏன்னா நீ அந்த டைம் என்ன வேணும்னு சொன்னேன், நான் தேர்ட் பார்ட்டி வேணும்னு சொன்னேன், தேர்ட் பார்ட்டி எனக்கு நல்ல லெசன் லைஃப்பில் லேர்ன் பண்ணி கொடுத்துட்டு. நான் எப்போல்லாம் தேர்ட் பார்ட்டியை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்போல்லாம் எனக்கு தேர்ட் பார்ட்டி பெயின் மட்டும் தான் கிடைக்குது. ஓகே, பட் அதே சேம் டைம் உங்ககிட்ட வர்றதுக்கு இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் பேக்கில் பிடிச்சி இழுக்குது. இன்னொரு பர்சன் ஹீல் ஆகணும். ஓகே, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் போகும்போது நம்ம மனசாக இருக்கட்டும் மைண்டாக இருக்கட்டும் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல நமக்கு டக்குன்னு அடுத்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ டக்குன்னு குதிக்கிறதுக்கோ இல்லைங்க ஈகோ நமக்கு முன்னே வந்து நிற்கலாம், இல்லைங்க ஃபியர் வந்து நிற்கலாம், இல்லைங்க மறுபடியும் தோற்று போயிடும் வந்து நிற்கலாம், இல்லைங்க ரிக்ரெட்டாக இருக்கலாம். அதே மாதிரி இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் கிட்டே வர்றதுக்கு தடுக்குது. இவர் ஹீல் ஆகணும். ஹீல் ஆகிற ஒரு டைமில் தான் உங்ககிட்ட இவர் வருவார். டைம் எடுத்துக்கும். சரியா? அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி கூட இவருக்கு லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலை. காரணம் கேட்டிங்கன்னா ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் இவரால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் படுற பெயினாக இருக்கட்டும், நீங்கள் இன்னர் வைஸ் வந்து அவரால் அதை ஃபீல் பண்ண முடியுமா இருக்கும். நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இல்லைங்க மிஸ் பண்ணுவீங்க, இல்லைங்க இவருக்காக நீங்கள் பெயின் அனுபவிச்ச விஷயங்கள் இவரோட மைண்டில் அது ஒரு வைப்ரேஷன் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. அதனால் தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பை இவரால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியல. பட் பேலன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. ஓகே, நம்ம இனி எடுத்த முடிவு எடுத்தாவே இருக்கட்டும், பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக ட்ரை பண்ண, பட் பேலன்ஸ் பண்ண முடியலை. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் இவர் தேர்ட் பார்ட்டியோட வீக்னஸ் இவர் படித்து வச்சுட்டு. தேர்ட் பார்ட்டி எப்போ எப்படி மாறும், எந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்கணும், இவர் தேர்ட் பார்ட்டியோட A to Z விஸ்வரூபத்தை இவர் மனசில் ஆக்கி வச்சுட்டு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு பர்சன் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க, பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. அட் த சேம் டைம் புதிக்கவும் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இவர் ஓரளவுக்கு டிட்டாச்மெண்ட் ஆகிட்டு உண்டு. ஏன்னா அட்டாச்மெண்ட் ஆக ஆக தேர்ட் பார்ட்டி இவருக்கு நிறைய லெசன் லேர்ன் பண்ணி கொடுத்துட்டு அத்தனை மாத்திரம் இவருக்கு லைஃப்பில் வலியும் வேதையும் அனுபவிச்சுட்டு இவருக்கு ஒரு ரியலைசேஷனோட கடந்து போயிட்டுருக்காரு. ஓகே, குதிக்கணும்னு ஒரு தாட் உண்டு, குதிக்கணும், உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் ஒரு தாட் உண்டு. பட் இவருக்கு ஹீல் ஆகணும். ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் தயவு செஞ்சு சேசிங் பண்ணாதுங்க, தேர்ட் பார்ட்டியை ஃபோக்கஸ் பண்ணாதுங்க. இவர் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் ஷோராக வந்து உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இல்லைங்க ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. நமக்கு டைம் எடுத்துக்கும். 7 months வரைக்கும் நமக்கு டைம் எடுத்துக்கும். 7 weeks 7 months வரைக்கும் நமக்கு டைம் எடுத்துக்கும். சரியா? எனக்கு ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டி வீடியோ போல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. காரணம் கேட்டிங்க அப்படின்னா நான் ஓப்பனாக சொல்ல போகிறேன். என்னென்னா செல்ஃப் லவ், நம்மளோட வைப்ரேஷன் இல்லைங்க நம்மளோட எனர்ஜி லெவலில் எதெல்லாம் டவுன் ஆகுதோ இல்லைங்க எந்த சுச்சுவேஷன் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அதை நம்மளே தேடி போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், நோ கான்டாக்டில் இருக்கும், இல்லைங்க ஒரு பிளாக்கிங்கில் இருக்கும். அப்போது அந்த ஒரு டைமில் தயவு செஞ்சு அந்த பர்சனோட நம்பரை உங்கள் மொபைல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை அவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு உங்கள் காண்டாக்டில் நம்பரை எடுத்து விட்டுருங்க. ஏன்னா சும்மா போய் பிளாக் எடுத்துட்டானா அன்பிளாக் பண்ணிட்டானா சும்மா நம்ம பார்க்க போகிறதுனால பிளாக் எடுக்கலையே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு சேட்னஸ் வரும், ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஐயோ நம்ம என்றைக்கு என் பிளாக் எடுப்பான், நான் அவனுக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் இல்லையோ, அது 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 நம்ம பார்க்க நம்ம வைப்ரேஷன் டவுன் ஆகுது, எனர்ஜி டவுன் ஆகுது, ஒரு சேட்னஸ் அந்த இடத்துல ஃபீல் ஆகுது, நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், டிப்ரெஷனில் போகிறோம். அப்போ நம்மளோட எனர்ஜி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களை நீங்கள் தான் ஹாப்பியாக வச்சுக்கணும்,
உங்களை நீங்கள் தான் ப்ரொடெக்ஷன் பண்ணணும். நம்ம ஒரு அவேர்னஸ்லேயே நம்ம இருக்கணும். உங்களை யாருமே ஹாப்பியாக வச்சுக்க மாட்டாங்க. உங்களை நீங்கள் தான் ஹாப்பியாக வச்சு. அப்போ நம்மளோட எனர்ஜி லெவல் டவுன் ஆகிற மாதிரியோ, ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரியோ, டிப்ரெஷன் ஆகிற மாதிரியோ எந்த ஒரு ஆக்ஷன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்காதுங்க. அந்த சைடு போனால் ஸ்ட்ரெஸ் ஆகுது, டிப்ரெஷன் ஆகுது. இதுக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க தெரியுது இல்லை, அங்கே போனால் நம்ம டவுன் ஆகும். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி நீங்கள் ஏன் ஃபோக்கஸ் பண்ணீங்க? தேர்ட் பார்ட்டி ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்க தேர்ட் பார்ட்டி கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு சொல்லும்போது அடுத்து நீங்கள் இங்கே டவுன் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, டிப்ரெஷன் ஆகுறது. தயவு செஞ்சு உங்கள் எனர்ஜி லெவலை டவுன் ஆகுற மாதிரியோ, ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரியோ உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்து வைக்காதுங்க. உங்களை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கோ. நம்ம எனர்ஜி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே இதை நமக்கு இனி இம்பார்ட்டனான லெட்டர்ஸ் பார்க்கலாம். R லெட்டர் இம்பார்ட்டன்ட், S லெட்டர் இம்பார்ட்டன்ட், V லெட்டர் இம்பார்ட்டன்ட், A லெட்டர் இம்பார்ட்டன்ட், T லெட்டர் இம்பார்ட்டன்ட், F லெட்டர் இம்பார்ட்டன்ட், D லெட்டர் இம்பார்ட்டன்ட், M லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டண்டான லெட்டர்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 1 important, 6 important, 7 important, 9 important, 16 important, 21 important. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 61 important, 16 important, 21 important, 19 important, எஸ். ஓகே, ஸோ இந்த ஏஜில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.